ஹரே கிருஷ்ணா. பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில குருதேவ். பெரியாழ்வார் பாசுரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7 முதல் 10 பாசுரம் வரைக்கும் இப்போ பார்த்துடலாம். அனுமன் அசோகவனத்துல சீதையை பார்த்து பேசுறார். மின்னொத்த நுண்ணிடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம். நான் உங்களுடைய உண்மையான தாசன் வந்திருக்கிறேன், விண்ணப்பிக்கிறேன். பொன்னொத்த மானொன்று புகுந்து இனிது விளையாட. மாயையினால மாரிசன்கிறவன் தங்க நிறத்துல மானாட்டம் நிறைய விளையாட்டு காட்டுறான். அது பண்ற சேட்டை சீதையை வசீகரிக்கிற மாதிரி இருக்கு. அதை பிடிச்சு தரணும்னு இந்த அம்மா கேட்க, ராஜ்யத்தையே விட்டு வந்தவனுக்கு மானெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை, அதெல்லாம் வீண் தான். இருந்தாலும் பிரியமான மனைவி ஆசையோட கேட்கும்போது அதை தர இயலாதவன் கணவன் கிடையாது. அப்படிங்கிறதுனால, அடுத்து அன்பின் அடிமை அப்படிங்கிறதுனால அதை பிடிக்கிறதுக்கு ராமபிரான் ஓடுறார் அப்படின்னு சொல்லி பாசுரம். நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக, அதுக்காக போறார். அங்க லக்ஷ்மணன் போக வேண்டாங்கிறத தடுக்கிறார், போக வேண்டான்னு சொல்லி. கம்பராமாயணத்துல அது வருது. மந்திரத்து இளையோன்னு சொன்ன வாய்மொழி மனத்தில் கொள்ளான் அப்படின்னு வருது. சந்திரருக்கு ஓமை சார்ந்த வதனத்தால் சலத்தை நோக்கி, அந்த அல்பமான மானை பிடிச்சு கொடு, அது அல்பமான மான் தான், அதை பிடிச்சுத்தான்னு கேட்குறா. அன்புக்கு ஆட்பட்டு அவர் போறார். ஒரு பொருளை கேட்டு அதை வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடாது, அதனால போறார். அவனை மாரிசன்கிறத மாயாவியை துரத்திட்டு போறார். அது மேலே அம்பு போட அடுத்த நேரமே அவன் ராமபிரான் குரல்லையே ஹா சீதா, ஹா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி கதறான். உடனே சீதா பயந்து போய் கணவருக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லி தம்பி இங்கே நிற்கிற தம்பி லக்ஷ்மணனை நீ போய் பார்த்துட்டு வான்னு அனுப்புகிறா. அதை அடுத்த வரியில் சொல்றார். பின்னே அங்கு லக்ஷ்மணன் பிரிந்ததும் ஓர் அடையாளம். அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மணனை பிரிய வேண்டி வந்தது. இது ஹனுமன் சொல்றார். அடுத்து 8. மைத்தகு மாமலர் குழலாய் வைதேவி விண்ணப்பம். ஒத்த புகழ் வானரக்கோன் உடனிருந்து நினைத்தேட. அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் அடையாளங்கள் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இத்தகையால் அடையாளம் இது அவன் கை மோதிரமே அப்படி சொல்லி மோதிரத்தை கொடுக்கிறார். மைத்தகு மாமலர் குழலாய், மை போன்ற கருத்த சுருண்ட அழகிய கேசமுடைய பிராட்டிய வர்ணிக்கிறார். மலர் சூட்டிய கூந்தல் உடையவளை, மாமலர், அதில் பூ இருக்குது. ஒத்த புகழ் வானரக்கோன், அதாவது சீதையை பிரிஞ்ச பிறகு அதுக்கடுத்து ஜடாயுவை சந்திக்கிறார். அவன் இறந்து அவனுக்கு மோட்சம் தந்துட்டு அடுத்து காடுகளில் அலையும் போது சபரி அவளுக்கும் விடுதலை கொடுத்து, அதுக்கப்புறம் பம்பா சரஸில் நிற்கிற போது அனுமனை சந்தித்து அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சுக்ரீவன் அனுப்ப, சுக்ரீவனுடைய சகாயத்தை ஏற்று வாலியை வதம் செய்து சுக்ரீவனை முடிசூட்டி, இப்படி இந்த சம்பவத்தை பூரா ஒரே வார்த்தையில் ஒத்த புகழ் வானரக்கோன் அப்படின்னு சொல்கிறார். சரி, ராமனுக்கு ஒத்தவனாக எனக்கு சமமான சகானி அப்படின்னு சொல்லி ராமபிரானே ஏற்றுக்கிட்ட நண்பன். அப்படிப்பட்ட புகழ் உடையவன். அநேக ஆயிரம் வானரர்களை தாயாரை தேடும்படி எல்லா திசைக்கும் அனுப்பினான் அவன். அத்தகு சீர் அயோத்தியர் கோன், அதாவது எத்தனை ஆயிரம் வானர வெள்ளம் சீதையை தேட புறப்பட்டதுன்னு கணக்கே இல்லை. அத்தனை பேர்லையும் அடியனையும் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அந்த அயோத்தி மன்னன், சீர்மிகுந்த அயோத்தி மன்னன் என்ன இங்கே அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த மோதிரத்தை கொடுத்து பாசுரத்தை முடிக்கிற மாதிரி வருது. அதை கொடுக்கும்போது இத்தகையால் இதனால அடையாளம் இது அப்படின்னு சொல்லி அந்த கை மோதிரத்தை காட்டுறார், பார்க்கும்படி காட்டுறார். வச்ச சமஸ்கிருதத்துலேயும் பார்க்கும்படின்னு இருக்கு. எப்பவுமே கொடுக்குற கை மேலே இருக்கும், வாங்குற கை கீழே இருக்கும்.
ஆனா தாயார் உயர்ந்தவங்க. அதனால அந்த மரியாதை தெரிஞ்சு இதுதான் அவங்க மோதிரம்ன்னு சொல்லி அப்படி பாடுறார். அந்த அம்மாவும் மோதிரத்த வந்து எப்ப இருந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அ அது அடுத்த பாசுரத்தில அத பற்றி வருது. "திக்கு நிறை புகழாளன் தீவேள்வி சென்றநாள் மிக்க பெருஞ்சபை நடுவே வில்லிறுத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிமேல் வைத்துக் கொண்டு உகந்தனளால் மலர்க்குழலாள் சீதையுமே." திக்கு நிறைனா உலகம் பூராத்துக்கும் தெரியும். யார? விஸ்வாமித்திரர். அப்படிப்பட்ட புகழ்மிக்கவர். தீவேள்வி அப்படின்னு இருக்கு. வேள்வினா நற்செயல்கள். முன்னமே பேசியிருக்கிறோம். எந்த செயலெல்லாம் விஷ்ணுவ திருப்திப்படுத்துமோ, அதுக்கெல்லாம் நற்செயல்னு பேரு. நற்செயலுடைய வடமொழி தான் வேள்வி அப்படின்னு அர்த்தம். தீவேள்வி அப்படிங்கும்போது அந்தணர்கள் செய்யக்கூடிய நற்செயல், யாகங்கள் அத குறிக்கும். அ யார் யாருக்கு எது கடமையோ அதெல்லாம் வேள்வியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விஸ்வாமித்திரர் செய்த அந்த நெருப்பால செய்ற யாகத்துக்கு லக்ஷ்மணனோட அத பாதுகாக்கும் பொருட்டு சென்ற நாள். யாகம் பூர்த்தியாகி விஸ்வாமித்திரர் ஜனகருடைய யாகத்துக்கு புறப்பட, கூடவே ராம், லக்ஷ்மணன் அவங்களும் வர, கங்கைய தாண்டி கௌதம ஆசிரமம் வந்துட்டு, அகல்யா சாப விமோசனமும் ஆயிருச்சு. யாகசாலையில வந்து நிக்கிறாங்க. ஜனகர் இவங்களுடைய தேஜஸ பார்த்து யார் இவங்கன்னு கேட்க, தசரத ராஜகுமாரர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய புகழ எடுத்து சொல்றார் விஸ்வாமித்திரர். நீங்க சிவதனுசு யஜ்ஞம் நடத்துறதாக கேள்விப்பட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னார். ஜனகராஸ் ஜனகன் சொல்றான், நாளைக்கு யாகம் பூர்த்தி ஆயிரும். அதுக்கப்புறம் ஆத்துல ஸ்நானம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த சிவதனுச பார்க்கலான்னு சொன்னார். மிக்க பெரும் சபை நடுவே அப்படின்னு சொல்றாங்க. ஆழ்வார் சொல்றாங்க. அந்த சபை நடுவுல சிவதனுசு கொண்டு வரப்பட்டது. அதோட மகிமையும் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாலேயே அதாவது அந்த அரண்மனை நோக்கி வரும்போதே இந்த ராம், லக்ஷ்மணன் இவங்கள வந்து சீதா மாடியில இருந்து பார்த்துட்டாங்க. அவங்க 2 பேரும் தேவகுமாரர்களோ அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்தாங்க. தோழிகளோட இருந்து பார்த்தா. தசரத ராஜகுமாரர்கள் வில்ல பார்க்க வந்திருக்காங்கங்கிற செய்தி கேட்டதும் சீதைக்கு சந்தோஷமாயிருச்சு. அ சீதையுடைய மாளிகையிலிருந்து ராமர் தங்கியிருக்கிற மாளிகைக்கு மாடி வழியா போகலாம். அந்த மஹால்ல பல பாதைகள் இப்படி உண்டு. ஜன்னல். இவங்க எல்லாரும் அங்க வந்து அது வழியா பார்க்குறாங்க. கண்டிப்பா ராமர் ஜெயிச்சுருவார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ அதேபோல சம்பவம் நடக்குது. வில்ல தூக்கி நிறுத்தி, அதோடைய கீழ் பக்கத்த சரணத்தால, பாதத்தால பிடிச்சு 4 கயிற உதறி பூட்டி, அதுக்கப்புறம் கைய தூக்குறார். அப்போ சீதா வந்து கையில இருந்த ராமபிரான் கையில இருந்த அந்த மோதிரத்த பார்த்துடுறா. முதலா சீதையும், ராமரையும் சேர்த்து வச்சதே அந்த மோதிரம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. வில்லிருத்த அதே மோதிரம். திருக்கல்யாணத்துல திருமணம் செய்த போதும் அந்த மோதிரம் இருக்கு. அயோத்தியில குடும்பம் நடத்தின போது பழகிய மோதிரம். வனவாச சமயத்திலயும் 13 வருஷம் கூட தான் இருந்தது. 13வது ஆண்டு தான் பிரியிறாங்க. இவ்வளவு நாள் பழகிய அதே மோதிரத்த பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சீதா வந்து பகவானே கிடைச்ச மாதிரி ஆனந்தத்தோட அந்த பகவத் பிரசாதத்த வாங்குறா. வாங்கிட்டு கண்கள்ல ஒத்திக்கிட்டு மார்போட அணைச்சுக்கிறா. உச்சி மேல வைக்கிறா தலையில. ஆனந்த கண்ணீரால அத நனைக்கிறா. அ கடைசி வரியில வந்து ஒரு ஒக்குமால் அடையாளம் அனுமன். அவ ஏத்துக்கிறா. ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. மலர்க்குழலாள் சீதையுமே தலையில வச்சு அப்படியே ஒத்திக்கிறாங்க. "ஹனுமானே, இப்படிலாம் நடந்ததெல்லாம் நீ சொல்றியே, இத பூரா நான் ஏத்துக்கிறேன்." அ அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த மோதிரத்த வாங்கி தலையில வைக்கிறா. ராம கதைய சொன்னா ஏதாவது அவங்களுக்கு சம்மானம் கொடுக்கணும்.
அனுமனுக்கு என்ன தர அப்படின்னு சொல்லி கையில் ஒன்றும் இல்லை அவட்ட. அதனால சோஸ்திரம் பண்ணுறான். உன்ன மாதிரி பராக்கிரமசாலி உண்டோ, உன்ன மாதிரி ஞானி உண்டா, கிடையாது, சர்வ சமர்த்தன் நீ அப்படின்னு சொல்லி அனுமனுக்கு மங்களாசாசனம் பண்ணுறான். சுந்தரகாண்டத்தில் ராமாயணம் முழுவதும் அனுமன் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் அனுமத் ராமாயணம். அதைத்தான் அங்கே விஷ்ணு சித்தர் பாடியிருக்கிறார், நாம் அனுபவிக்கும்படி பாடியிருக்கிறார். அடுத்து 10வது பாசுரம். வாராரும் முளைமடவாள் வைதேவி தனை கண்டு சீராரும் திரள் அனுமன் தெரிந்து உரைத்த அடையாளம் பாராரும் புகழ் புதுவை பட்டபிரான் பாட வல்லார் ஏறாரும் வைகுந்தத்து இமயவரோடு இருப்பாரே. இந்த விஷயங்களை அனுமன் விண்ணப்பிக்க தாயார் அதை ஏற்றுக்கிட்டு மேற்கொண்டு என்னென்ன நடந்தது இதெல்லாம் இங்கே சொல்லப்படுறதெல்லாம் யார் நல்லா அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு விசேஷம் உண்டுங்கிறார். யார் ராமாயணத்தை பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு விஷ்ணு பதம் கிடைக்கும். குடும்ப விருத்தி, தனதானிய விருத்தி இதெல்லாம் கீழான பலன் தான். மேலான பலன் இறைவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறது. வாழ்க்கையில் கிடைக்கிற ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் நிச்சயம்தான். ஒருத்தர்கிட்ட 1000 ரூபா தர தயாராக இருக்கும்போது எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உயர்ந்த பலனே அங்கே காத்திருக்குது அப்படின்னு அர்த்தம். வைகுந்தத்து இமயவரோடு இருப்பாரே அப்படின்னு வருது. இந்த பாசுரங்களை கேட்குறவங்க இறைவனுடைய பரமபதத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த 3ஆம் திருமொழியை முடிக்கிறார் ஆழ்வார். ஹரே கிருஷ்ணா.